பிரதமர் ஐயா மோடி நரேந்திர மோடி அவர்களுக்கு வணக்கம். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் அவர்களுக்கு வணக்கம் ஐயா. ஐயா, எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளை 1வது கொண்டு சேர்க்காங்க. அந்த பிள்ளை ஓடு அழுகுதியா, போகமாட்டா பள்ளிவிடு, போகமாட்டேன்னு ஓடு அழுகுது. அப்புறம் பக்கத்துலேயே பால்வாடி பள்ளிக்கூடம் இருக்குது. சின்ன பிள்ளைய பச்சை பிள்ளைய தரத்துலேருந்து எடுத்துகிட்டு அவங்க அம்மா போய் இழுத்துட்டு போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்காங்க. அந்த பிள்ளை ஓன்னு அழுகுதியா. எனக்கு என்ன அந்த பிள்ளைலாம் தற்கொலை பண்ணிடுச்சு, என்னையா பண்ண முடியும்? கையை பிடிச்சி கரக்கட்டு இழுத்துட்டு போயிட்டு அந்த ஒன்றா பிள்ளையும் அந்த பால் வழியில் கூட சேர்க்காங்க. அந்த பிள்ளைகள் நாளைக்கு எதனா கிணக்கு இருந்துச்சுன்னா குதிச்சு செத்து போயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்பாங்க? நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பிரதமர் மோடி இந்தியாவில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூடுருங்க. சேம் விஜய் அவர்களே, நீங்களும் இங்கே பாருங்க, தமிழ்நாடு இருக்கிற மொத்த பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூடுருங்க ஐயா. மொத்த படிப்பே வேண்டாம். என் பிள்ளையும் நான் 1வது சேர்க்கும் போது மொத்த ஒவ்வொரு தான், என்னையும் கூட சேர்க்கும் போது நானும் தான் அழுதேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூடிடுங்க. யாரும் படிக்க வேண்டாம். மற்ற நாசமாக போட்டோம், இந்த நாடு நாசமாக போட்டோம். இப்போ சும்மா இந்த தேவையில்லாமல் நீட்டு தேர்வு அது லீக் ஆகி போச்சு, அது வேறு விஷயம். நீட்டு தேர்வு ரத்து பண்ணுன்னு எப்படி தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறானுங்க? லீக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறோமோ அது தண்டனை, என்ன தண்டனையோ அது கொடுப்பாரு. கொடுக்காம ஒன்று இருக்க போது கிடையாது. புரியுங்களா ஐயா? இந்த பத்திரிக்காரன் ஊனா உங்கள் அம்மா நேரம் மொத்தை நான் கேட்குறேன். இந்த பிரகாஷ்ராஜ், இந்த அமீர், ரஞ்சித்து, வெற்றிமாறன், இவனுக்கு தான் உங்கள் அம்மா இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இவனு தான் பிறந்தாருங்களா? இவனுக்கு தான் புதுச்சேரி புண்டியா? நான் கேட்குறேன். ஆனவிட மைக்கு கொண்டு நீட்டிக்கிட்டு அமீரி நீங்கள் சொல்லுங்கள், அது நீட்டு ரத்தே பண்ணிடணும். நான் கேட்குறேன், இவனு தான் அறிவாளிகளா? நான் கேட்குறேன், என்ன எந்த பெற்றோர்கள், எந்த தாய் தப்பம் போகிறாங்கடா?